தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மோகன்குமார் எத்தனையோ முறை மார்த்தாண்டம் மேம்பாலத்தை குறித்தும் சாலையை குறித்தும் மக்களுடைய விருதங்களை குறித்தும் மக்கள் படும் பாடுகளை குறித்தும் வாகன ஓட்டுநர்கள் வியாபாரிகள் அதுபோக பொதுமக்கள் மாணவ மாணவிகள் படும் அவதி கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. சாலை பழுது போய் 6 வருட காலமாக நாகர்கோவிலிருந்து தலைக்கலை வரைக்கும் எத்தனை உயிர்கள் பழி கொடுத்தார்கள். வாகன விபத்தில் சிக்கி எத்தனையோ உயிர்களை மாற்றிக் கொண்டது. இந்த சாலை விரிவாக்கம் கிடையாது, சாலைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடையாது, சாலைக்கு தேவையான ஓடைகள் கிடையாது. இந்த ஓடைகளும் நிரம்பி சாக்கடை நிரம்பி இன்றைக்கு காணப்படுகிறது. மார்த்தாண்டத்தினுடைய நிலைமை பார்த்தீங்களா? மக்கள் படும் அவதிகளை, மக்கள் படும் துயரங்களை, துன்பங்களை, நெருக்கங்களை பாருங்கள். வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? யாரையும் பழிசாரவில்லை. மக்கள் பிரதிநிதிகளையோ அரசியல் கட்சிகளையோ அரசையோ நான் பழிசாரவில்லை. அதிகாரிகள் உச்சி கவனிக்க வேண்டியிருந்தது. அதிகாரியும் பழி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அரசு பண்டு கொடுத்தால் தான் எங்களுக்கு செய்ய முடியும் என்று அவர் சொன்னார்கள். 14.5 கோடி நிதியுதவி மத்திய அரசு ஒதுக்கப்பட்டது. இத்தனை மாதம் 2 மாதம் 3 மாத காலமாகிறது. ஏன் அந்த பணம் எடுத்து சாலையை போட ஏன் முன்வரவில்லை கேட்டால், அதிகாரிகளிடம் கேட்டால் மாநில அரசு ஜியோ போட்டு கொடுக்கவில்லை. ஏன் ஜியோ போட்டு கொடுக்கவில்லை? இதன் பின்னணி என்ன? மறுபடியும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் இந்த கேள்வியை கேட்கிறோம். 222 கோடி ரூபாய்க்கு மார்த்தாண்டத்தை மேம்பாலம் நீங்கள் அமைக்கப்பட்டது அல்லவா? எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருக்கின்றீர்கள்? எவ்வளவு நீதி இருக்கின்றது? இதுக்கு யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறது? இது டெண்டர் எடுத்தான அந்த கான்ட்ராக்டரை விசாரிக்க வேண்டும். மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது அந்த பாலம் போட்டதில். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையால் எங்கள் மதிக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி இந்த போக்குவரத்து நெரிசலிக்கு மிகுந்த தீர்வு காண வேண்டும். இப்போது படும் துயரம் கொஞ்சம் தஞ்சம் அல்ல. மேம்பாலத்தில் சில பிரச்சனைகள் நடந்து சில குண்டும் குழியும் அங்கு விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது உடனடியாக சீர் செய்ய வேண்டும். மேம்பாலத்தின் கீழ்ப்பக்கம் சாலையை நீங்கள் தரமான சாலையாக்கி மாற்ற வேண்டும். மழைநீர் போவதற்கு ஓடைகளை கிளியர் செய்ய வேண்டும். நல்ல தரத்தில் மார்த்தாண்டம் மேம்பாலம், அதாவது டிராஃபிக்கில் போலீஸ் நிற்கும் இடத்திலிருந்து தாழே மேலே, அதாவது பழைய தீர்க்கும் கதை பள்ளிவாசல் வரைக்கும் நீங்கள் தரமான காங்கிரீட் அமைக்க வேண்டும். அந்த மழை நீர் போவதற்கு அந்த ஓடையை கிளியர் செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. மறுபடியும் நாங்கள் சொல்லுகிறேன், மக்கள் படும் துன்பம் நெருக்கத்தை கண்டு மனுசலிவு காட்ட வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அதிகாரிகள் விழுப்புரம் 15, அதாவது இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்குள் சாலையை சீரமைக்கிறதுக்கு டெண்டர் விடாவிட்டால், செய்வதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலையில் படுத்து போராட்டம் என்று தமிழக முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் மோகன்குமார் அவருடைய எச்சரித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். புதிய வர்த்தக சங்கம் தலைவர் பதவி ஏற்கின்றார்கள். மார்த்தாண்டத்தில் புதிய வர்த்தக சங்கம், வியாபாரிகள், பொதுமக்கள், வாகன ஓட்டுநர்கள், மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் நீங்கள் ஒத்துழைப்பு ஆதரவு தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்துக்கு தர வேண்டும். இதில் அரசியலும் மதம் நீங்கள் மறக்கக்கூடாது. ஏனால் மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு வக்கில்லை இந்த சாலைகளை போடுவதற்கு அவங்களுக்கு முடியாது, கழியாக வந்துவிட்ட நிலைமை தான். இந்த பிரச்சனைகள் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் முன்னிட்டு இறங்குகிறேன். என்ன வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். ஆகையால் உங்கள் ஒத்துழைப்பு ஆதரவு எனக்கு தேவை. உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுவோம் என்று கூறி பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.